நடந்த கொடூரத்தை வெளிப்படுத்தணும். நீங்க சொன்ன மாதிரி நீதியை கேட்கணும்னா அந்த படம் அப்படியே போகணும். அதில் போச்சு பெண் ஆடைகள் இன்றி இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் அவர் அந்த படம் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்றதுனால நான் உங்களுக்கு இந்த உதாரணம் எப்படி ரிப்போர்ட் பண்ணோம். பேரை பயன்படுத்தக்கூடாது, சந்தேக நபரை பேரை பயன்படுத்தக்கூடாது. அப்படிதானா? ஒரு ஒரு குற்றவாளி என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபரை முன்பாக அவரை குற்றவாளியாகவோ நீங்க எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படிதான் நீங்க ரிப்போர்ட் பண்றீங்களா? ஏன் ஒரு குற்றவாளியை அல்ல சந்தேக நபரை அடையாளப்படுத்துறதை நாங்கள் குடும்பத்தை நீங்க எடுக்க தேவையில்லை. ஒரு பத்திரிகையில அல்லது ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி அதிபரின் மகன். இப்ப நீங்க சொல்லும் போது குடும்பத்தை எடுக்க கூடாது. அதனாலதான் சந்தேக நபரை அமைச்சரின் மகன் கார் விபத்து போடுறோமா இல்லையா? போடுறோமா இல்லையா? பிறகு அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம். அந்த குழந்தைகளுடைய மரணம் என்ன, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணினா சரியா இல்லையான்னு எல்லாம் அதை செய்யும் போது அதை இருந்தார்களுக்கு என்பதுதான் கேள்வி. நீங்கள் இந்த மண்ணோடு சார்ந்து இருக்கக்கூடிய அறத்தை இதனோட இணைக்க வேண்டியது. மறக்கிறத மட்டும் அல்ல. அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பேரை குறிப்பிட மாட்டோம். ஆனா இந்த பாடசாலை மாணவி என்று சொல்லுவோம். அங்க வட்டம் குறியீடு அந்த பாடசாலைக்குள்ள இத்தனை வயதுக்கு உட்பட்டதும் போட்டுருவோம். இந்த பாடசாலையை சேர்ந்த 13 வயது மாணவி கொடூரத்தை அனுபவித்தார் என்று போட்டுட்டோம்டா அந்த மாணவியை கண்டுபிடிக்கிறது அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல இல்லையா? அதான் செய்து கொண்டு நாங்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அறிக்கைகள்ல இருக்கு பின்னால ஒரு ஒரு ரிசர்ச்ல இதெல்லாம் முடிவிடவே இல்லாம இருக்கு. அதுல 233 அறிக்கையில ஆக 9 அறிக்கைகள் எல்லாம் நாங்கள் அறத்தமிழ் செய்திருக்கிறோம்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க.